ஆகாருக்கு ஒரு காலம் இருந்துச்சு. என்னன்னா, நீ உன் நாச்சி அரண்டையின் கீழ் போய் என்ன பண்ணு, அடங்கியிரு. இந்த காலம் என்ன காலம் கேட்கல. 2 டைம் ஆகார் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் வயிற்றுல குழந்தையோட இருக்கிறாங்க. 2வது டைம் கையில பிள்ளையோட இருக்காங்க. ஹலோ, தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு வெளியேறும் போது ஆகார் 2 சூழ்நிலையில வெளியே வர்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு. ஒரு டைம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, வயிற்றுல பிள்ளை இருக்குது, அப்ப வெளியே வராங்க. 2வது டைம் பிள்ளை பிறந்து பிள்ளையோட வெளியே வர்றாங்க. ஆனா பிள்ளையோட வெளியே வரும்போது, நான் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டேன், அங்க உனக்கு துறவு இருக்குது, நீ போன ஆண்டவர் அனுப்பி விட்டார், நீ பொழைச்சுக்கொண்டு அனுப்பி விட்டாரு. ஆனா வயிற்றுல குழந்தையோட இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா, ஆகார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறார், எங்க போற, நீ உன் நாச்சி அரண்டைக்கு போய் அவள் கையின் கீழே அடங்கிறியா? ஆண்டவருக்கு பிரசவம் பார்க்க தெரியாதா? ஹலோ, தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க, இப்ப நீ வெளியே வரக்கூடாது, அது உனக்கு நல்லது, நீ போ. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு இப்போது ஒரு அடைக்கலமான ஒரு இடம் தேவை. உன்னை கொடுமைப்படுத்துறாங்க தான், எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. ஒரு அடிமை பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டுருவாங்க. இன்னும் ஆகாருக்கு கொஞ்சம் ரோசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது. ஆமா, எதுவுமே இருக்காது, ஆனா அந்த ரோசம் பாருங்களேன், நான் பண்ணிடுவேன், நான் வாழ்ந்துருவேன் அப்படி பயங்கரமா. அதுவும் சில நேரத்தில் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப ரோசம் வரும். அது என்னமோ தெரியல. அது மாதிரி இந்த அம்மாவுக்கும் அப்படிதான். அவ்வளோ ரோசம் வந்த உடனே ஆண்டவர் இந்த காலத்தை நீ அறிஞ்சுக்கோ, வயிற்றுல குழந்தை இருக்குது, நீ போய் அடங்கிரு, நீ போய் அடங்கிரு. என்ன காலத்துல நீங்க டிராவல் பண்றீங்க? இது அமைதியா இருக்கக்கூடிய காலமான்னு கத்திரத்துல கேளுங்க. இது நான் பொறுமையா இருக்கக்கூடிய காலமா ஆண்டவரே? சில காலத்துல நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டு, அது ஒரு காலம்.